இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பாட்டி ஸ்டைல் உப்பு கறி. இது செய்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். வாங்க பார்க்கலாம் இப்போ என்ன செய்யலான்னு. மோனியா, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு பாட்டி ஸ்டைல் உப்பு கறி. வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கிறணும். எண்ணெய் காயவும் ஸ்பைசஸ் எடுத்துக்கிற வேண்டியது. சோம்பு, பட்டை, கிராம்பு. இது வதங்கவும் ஒரு வெங்காயம் நீல நீளமாக பொடி பொடியாக, வெங்காயம் மட்டும் போதும் உப்பு கறிக்கு. கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு வெங்காயம் வதங்கட்டும். இந்த ரெசிபி ஈஸியாக செஞ்சிடலாம், சிம்பிளாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகே, இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து இஞ்சி பூண்டு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கிறலாம். அப்புறம் சிக்கன் வதக்கிறப்ப, சிக்கன் போடுறப்ப இன்னும் 1 ஸ்பூன் போட்டுக்கிற வேண்டியது. இஞ்சி பூண்டு வதங்கிருச்சு. அடுத்து சிக்கன், கழுவி வச்ச சிக்கனை போட்டுக்கிற வேண்டியது. நான் இன்னைக்கு போன்லெஸ் எடுத்திருக்கேன். இப்போ சிக்கனுக்காண்டி இன்னும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். போதும். அதோட மஞ்சப்பொடி 1 ஸ்பூன் போதும். இப்போ கொஞ்சம் எண்ணெய், அவ்வளோதான். இதை நல்லா பிரட்டிக்கிறணும். எனக்கு கொஞ்சம் வேலையாக இருக்கிறப்ப பசங்களுக்கு ஈஸியாக செய்யன்றக்காண்டி இது செஞ்சு கொடுத்துருவேன். சிம்பிளாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும், டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ கொஞ்சம் மூடி வச்சுருவோம். இப்போ 10 மினிட்ஸ் வேகட்டும். வெந்த உடனே இன்னொரு பரட்டு அப்படியே எண்ணெயிலேயே கொஞ்சம் வேகட்டும். சிம்மில் வச்சுருவோம், வேகட்டும். ஊடால அப்பப்போ எடுத்து நம்ம கிண்டிக்கிறணும். கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டோம்னா கொஞ்சம் வெந்துக்கிறோம். ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கிறோங்க. இப்போ தண்ணி ஊற்றிட்டோம்ல, கொஞ்சம் வேகட்டும் பார்ப்போம். இந்த ரெசிபியில் மட்டும் சிக்கன் சீக்கிரம் வெந்துருச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம். நம்மளுக்கு எவ்வளோ சிக்கன் தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கிறாங்க. அது தாண்டா எந்த அளவு, யாரும் சொல்ல மாட்டீங்க. நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்ம சிக்கன் எடுத்துருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கே தெரியும். இவ்வளோதான் இல்லை. இப்போ ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சோம்னா அந்த உப்பு எல்லாம் சார்ந்துக்கிறோம். இப்போ உப்பு கறி ரெடி ஆயிடுச்சு. இனி கடைசியாக இறக்குறப்ப நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய் விட்டு இறக்கிட்டோம்னா உப்பு கறி ரெடி. இது சிம்பிளாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப நேரம் எடுக்காது. ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ், இல்லைன்னா அதிகபட்சம் 1/4 மணி நேரம், அவ்வளோதான். இப்போ டேஸ்டியான உப்பு கறி ரெடி. இப்போ உப்பு கறி ரெடி ஆயிடுச்சு. Subscribe for more recipe. Thank you.